தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் ஒரு பதற்றமான சூழல் தான் காணப்பட்டு வருகின்றது. பாகிஸ்தானுடைய 3 இந்த போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய JF-17 ரக போர் விமானம் 2ஐயும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இரவு நேரத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பாகிஸ்தான் தாக்குதல் தொடங்கினார்கள் என்றால், இதற்கு முன்னதாக ஆபரேஷன் சிந்தூர் கூட நள்ளிரவில் 1 மணி முதல் 1:25, அதாவது கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் அந்த தாக்குதல் தீவிரமாக நடைபெற்றது. அந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். அது நடைபெற்ற நேரம் கூட இரவுதான். அந்த இரவு நேரத்தில் நடைபெற்ற தாக்குதலை போன்றே தற்போது பாகிஸ்தான் ராணுவத்தினரும் இரவு நேரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திடீரென்று ட்ரோன் தாக்குதல் தொடங்கினார்கள். சிறிய ரக ஏவுகணையின் மூலமாக தாக்குதல் தொடங்கியிருக்கிறார்கள். போர் விமானம் மூலமாக தாக்குதல் தொடங்கினார்கள். அனைத்தையும் இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். பெரிய அளவிலான பாதிப்பு, அதாவது ஏற்கனவே இது அனைத்தும் நடக்கும் என்று தெரிந்துதான் இந்திய ராணுவத்தினர் எல்லையொட்டிய பல்வேறு இடங்களில் அதிக அளவில் குவிக்கப்பட்டார்கள். உள்ளூர் போலீசார் அனைவரும் வர வைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் அதை ஒட்டிய அனைத்து மாநிலங்களிலும் உஷார்படுத்தப்பட்டு முழுவதுமாக ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு தீவிரமான கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவின் பதிலடி தொடர்பாக பிரதமருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்து வருகிறார். பாகிஸ்தானுடைய 2 இடங்களில் இந்தியா தாக்குதல், சியால்கோட் உள்ளிட்ட 2 இடங்களில் இந்தியா பதிலடி கொடுக்க தாக்குதல் தொடங்கியிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய சியால்கோட் பகுதியில் இந்தியா எதிர் தாக்குதல் தொடங்கியிருக்கிறார்கள். 2 நிலைகளை குறிவைத்திருக்கிறார்கள். அனுமதி பெற்ற பிறகு அனைத்து விமானங்கள் இயக்க வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப், அதே போன்று ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் விமான சேவைகள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அனுமதி பெற்ற பிறகுதான், எப்போது அனுமதி கொடுக்கிறோமோ அப்போதுதான் விமான சேவை என்பது தொடங்கப்பட வேண்டும். அதுவரையிலும் விமான சேவை என்பது இயக்கப்படக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் என்றும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்து வருகிறார். அதே போன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் விளக்கம் அளித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முப்படையினுடைய தலைமை தளபதி சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார். இப்படியாக ஒருபுறம் ஆலோசனைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள், திட்டங்கள், இந்திய ராணுவத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மறுபுறம் நம்முடைய ராணுவ வீரர்கள் களத்தில் இறங்கி நம் மக்களை பாதுகாக்கும் பொருட்டு தீவிரமான எதிர்த்தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். முதற்கட்டமாக சமயோசிதமாக முதலில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலை சுட்டு வீழ்த்தக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்ட பிறகு பாகிஸ்தான் ராணுவம் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. என்றால் ஏற்கனவே பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறினால் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று தெரிவித்தார்கள். அந்த பதிலடி தான்